ஹாய் மக்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் ஏன் எங்கள் சொந்த பந்தங்களோடு சேராமல் தனியாக இருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு கதை. சின்ன கதை, பெரிய கதை தான். அதை சுருக்கி ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டுட்டு நான் ஏன் எல்லாருக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லதா கெட்டதான்றதை மறக்காமல் எல்லோருமே, வீடியோ பார்க்குற எல்லோருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்க, கதைக்குள்ளே போகலாமா? சின்ன ஸ்டோரி தான், பெரிய ஸ்டோரி கிடையாது, பெரிய கதை தான். அதை ஷார்ட்டாக சொல்கிறேன். புரிஞ்சவங்க மட்டும் எனக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள், நான் செஞ்சது நியாயமா என்னென்னு. இப்போ கதைக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா நிறைய சொந்த பந்தத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க கூட பிறந்த பிரதர் 6 பேர். எங்கள் அம்மா ஒரே பொண்ணு. அப்படி இருக்கையில் எங்கள் அம்மா வந்து சொந்தத்துக்குள்ளே தான் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சொந்தத்துலேருந்து கொண்டு வந்து வச்சா நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்னு தன் தம்பி மகளையே எங்கள் ஊரில் கொண்டு வந்து வச்சாங்க. இப்படி இருக்கையில் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவங்க ஃபேமிலியை பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் ஃபேமிலியை பார்க்குறோம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையே என்னன்னு எனக்கு தெரியாது. எப்பயுமே வராதவங்க எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி 2 டைம் வந்து உக்காந்தாங்க பொழுதும். சரி, என்னவோ போலவ கேட்கலாம் அப்படின்ட்டு என்னை சித்தின்னு தான் கூப்பிடுவாங்க. சரின்னு நானும் உரிமையில், என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்காம என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்போ அவங்க வந்து ஏதோ ரொம்ப பிரச்சனையில் இருந்தவங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லோன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, 7 லட்ச ரூபா. முன்னாடி முன்பணம் கட்ட சொன்னாங்க, 30,000 எவ்வளோ சொன்னாங்க. நான் கட்டிட்டேன், அங்கங்கே கடனை வாங்கி கட்டிட்டேன். இப்போ வந்து அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க போல இருக்குது, நான் போய் சைபர் கிரைமில் கேஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னுட்டு கரண்ட் வந்துச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கதையை சொன்னாங்க. அப்படியான்னு நினச்சிட்டு நான் என்ன நமக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியாது தடுமாறி, அப்படிலாம் எதுவும் நினைக்காதம்மா, சைபர் கிரைமில் கேஸ் கொடுத்தா கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க, அவங்களோட ஐடி எல்லாம் இருந்தால் கண்டுபிடிப்பாங்க. எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமாக, நான் கேட்ட கேள்வி இதாங்க, எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமாக எவனோ ஃபோனில் சொன்னான்னு காசை போட்டு விட்ருக்கியே, ஒரு 10,000 ரூபாய் நம்ம லோன் வாங்கினோன்னா அதுக்கு 1008 ப்ராசஸ் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி போய் ஏமாந்து நிற்கிறியே அப்படின்னு நான் சண்டை போட்டு விட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கடன் வட்டிக்கு வாங்கி தான் கட்டினேன், அந்த வட்டி வாங்கின இடத்துல கேட்குறாங்க, நீ இருந்தால் கொடுனாங்க. என்கிட்ட கிடையாது, என்கிட்ட காசு இல்லைம்மான்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து நான் சரடு போட்டிருந்தேன், கம்பளம் போட்டிருந்தேன் அதில். இப்போ தான் ரீசெண்டாக தான் அடகு வச்சோம். அப்போ வந்து என்னை நகையை கொடுன்னு கேட்டாங்க. இல்லை, எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு என் தங்கச்சிக்கிட்ட போய் கொஞ்சம் நகை வாங்கிட்டு போய் வச்சு ஏதோ பார்த்துருக்குறாங்க, செலவு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஏன் தங்கச்சிக்கிட்டேயே பார்த்துக்குங்க, ஏன் தங்கச்சிக்கிட்டேயே என்னை போய் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா, என்னை வந்து கேட்கும் போது என்ன சொன்னால், நான் தான் சொன்ன பாருங்க முட்டாள் மாரி இருக்கானே. உடனே என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி வந்து என் மருமகன் அங்கே வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, தம்பி இதுமாரி ஒரு டவுட் கேட்குறாங்க சொல்லுப்பான்னா. என்னான்னு கேட்டாங்க. இது மாதிரி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இந்த காலத்தில் 1000 ஐடி லைவ் ரெடி பண்ணலாம், 1000 ஃபோர்ஜரி வேலை நடக்குது, ஒரு ஃபோன் மூலியத்தில் இவ்வளோ காசை கொடுத்துருக்கீங்களே, சொடக்கு போட்டால் எத்தனை ஐடி வேணாலும் ரெடி பண்ணலாங்க, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு தேவை காசு தான் அப்படின்னு சொன்னாருங்க. இதுதான் நடந்த விஷயம், இதுதான். உடனே இந்த பொண்ணு இதை போய் எப்படிங்க, நல்லா கேட்டுங்க, அவங்க வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, குழு பேங்க்கில். உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இல்லை என் தங்கச்சிக்கிட்டே போய் உங்கள் அக்காவும் உங்கள் தென்றல் வீட்டுக்காரும் சேர்ந்து தான் காசு எடுத்துக்கிட்டாங்க, அவர் ஐடி ரெடி பண்ணலான்னு சொல்கிறாரு, இது பரவாயில்ல விட்டுடு, ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினச்சிக்கன்னு சொல்லுது. எப்படி இருக்குது பார்த்துங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு இது எனக்கு தெரியாது. அப்போ வந்து அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்குறோம். அப்போ வந்து என் தங்கச்சி நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீ ரொம்ப கோவப்படுவேன்னா, என்ன சொல்லு அப்படின்னா, உடனே இதை சொன்ன உடனே எனக்கு கோவம் தாங்க. ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கன்னு கேட்டான். அவளை வீட்டை தான்னா, நீ வீட்டிலே இருந்து நான் வரேன், ஏன்னா வீட்டிலே இருமா அதை வரான்ட்டு இங்கேருந்து போனேன். என்னை பார்த்த உடனே கதவை லாக் பண்ணிவிட்டு கதவை திறக்கவே இல்லை. நான் சொல்கிறது சத்தியமான நிதர்சனமான உண்மை, ஒரு வார்த்தை கூட என் வாயிலேருந்து வர போய் கிடையாது, உண்மை நடந்தது அத்தனையும் உண்மை. போய் நான் எங்கள் வீட்டுக்காரன் போய் வண்டி நிறுத்திட்டு உள்ளே போனோம்னா
அடிச்சிட்டேன்னு கூட சொல்லிவிடுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில்ன்ட்டு. நானும் ஆம்பளையை கூட கூப்பிட்டு போயிருக்கேன்னு வெளில நின்று கூப்பிட்றேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வெளியே வரல. ரொம்ப நேரமாக நான் அப்புறம் ஃபோன் போட்டு கூப்பிட்டேன்மா, தயவுசெய்து வெளியே வா, நீ உள்ளே வந்தால் என்ன வேணாலும் சொல்லுவேன், உன் கதையை வந்து என் வீட்டே சொல்லிவிட்டு என்னை பேர்பட்ட பழி போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வா அப்படின்னு கூப்பிட்டேன். வெளில வந்து அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட, சித்தப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நீ என் வீட்டுக்கு வரலன்னா உன் வீட்டை என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. என் வீட்லேயே வந்து கதையை சொல்லிவிட்டு நான் பிறந்த ஊர்லேயும் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க, அவங்க பிறந்த ஊர்லேயும் சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா இந்த கதை நடந்தவுடனே அவங்க பேரண்ட்ஸுக்கு நான் ஃபோன் அடித்து சொல்கிறேன். அதெல்லாம் கேட்டுங்க, எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுட்டு நான் தான் எடுத்துக்கிட்டேனே இன்றைக்கி சொல்கிறேங்க. எனக்கு கல்யாணம் ஆகி திருமணம் ஆனத்துலேருந்து எனக்கு ஒரே அக்கௌண்ட்டு தான், ஐசிஐசி பேங்கில் மட்டும்தான், எஸ்பிஐ பேங்கில் மட்டும்தான், ஒரே அக்கௌண்ட்டு தான். என் கணவர் 15 வருஷம் எனக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பியிருக்காரு. அந்த ஒரே அக்கௌண்ட்டு தான். நான் 100 அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிட்டு அலைய மாட்டேன். ஒரே அக்கௌண்ட்டு தான். அந்த புக்கு கூட பாருங்கள், அந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரே பேங்கில் ஒரே அக்கௌண்ட் தான், எஸ்பிஐயில் தான். என் பசங்களுக்கும் எஸ்பிஐயில் தான். எங்களுக்கு வேறு எங்கேயுமே அக்கௌண்ட்டே கிடையாது. எங்களுக்கு இப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி சொன்னேன்னு என் அக்கௌண்ட் புக்கை நான் எடுத்துகிட்டு போய், என் வீட்டுக்கார் 5 வருஷமாக இதில் எனக்கு பணம் அனுப்பியிருக்காரு, என்னைக்காவது நான் யாருக்கிட்டேருந்து வாங்கியிருந்தா நீ வந்து ஜிபேவில் போட்டாங்கிற, ஜிபேவில் போட்டால் என் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், வந்திருக்கான்னு பாரு, பார்த்துட்டு நீ என் மேலே அப்புறம் பழி சொல்லுன்னதுக்கு ஒன்றுமே சொல்லலை. நான் தான் சொன்னேன், இன்றைக்கி தான் நான் உன் வீட்டு வாசலுக்கு வர்றது முதலும் கடைசியுமா இருக்கணும். இன்னையிலேருந்து வாழ்க்கையில் உன்னை நான் என்றைக்குமே எங்கேயும் பார்க்கவும் கூடாது, எதிரில் கூட பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை கொண்டு வந்து வச்சா எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும், எங்கள் மாமா பொண்ணு வச்சுன்னு வச்சோம், ஆனால் இப்பேற்பட்ட எனக்கு பழி நிமிர்ந்து நீங்கள் பாரு, உன்னை நான் வாழ்க்கையிலே பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு திரும்பினேன். எங்கள் வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் நீங்கள் வராதிங்க, உங்கள் வீட்டில் எது நடந்தாலும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்புகிறேன். இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தது, வேறு நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசலை. இந்த பொண்ணு நின்றுட்டு உள்ள டக்குன்னு புடவையெல்லாம் வாரி சுட்டிட்டு, தேப்பா உன் வயசுக்கு தான் ரொம்ப நேரம் நான் மரியாதை கொடுத்து பேசினேன், உனக்கு கிடையாது, என்னடி பண்ணுவேன் அப்படின்ட்டு இறங்குச்சு கீழே. நான் அப்படியே கொஞ்சம் இன்னும் கிட்ட போனேன். புடவை தூக்கி சொருவு கீழே இறங்கி வா, நான் பார்த்து ஒன்றை வளர்த்தேன், வாடிங்கிற போடிங்கிற நீ சொல்கிறதெல்லாம் ஊர் பூரா சொல்லிவிட்டு நீ இந்த மாரி இதுவும் எங்களுக்கு தேடி வைப்பியா? எங்கள் அண்ணனுக்கு தான், பெரியப்பா பையனுக்கு தான் கொண்டாந்து வச்சோம், நமக்கு ஒரு இதாக இருக்குமேன்னு. அது பெரியப்பா பையனுக்கு நான் கொண்டாந்து வச்சதுக்கு எங்களுக்கு துணையாக இல்லை, வினையாக ஆயிடுச்சு. அன்னைய முதலாக இன்னைய வரைக்கும் சொல்கிறாங்க, அவங்க நின்ன இடத்தையும் நான் திரும்பி பார்த்தது கிடையாது, அவங்க கதையை பேச மாட்டான், அவங்க கதையை எடுக்க மாட்டான், அவன் எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டேன். என் அம்மா வந்து பக்கத்து வீடு தான், 2 வீடு தள்ளி தான் காயில் கிடந்தாங்க, எட்டி கூட பார்க்கல அந்த பொண்ணு. நல்லா கேட்டுங்க, எங்கள் அம்மா தான் கொண்டாந்து வச்சாங்க. எங்களை மாரி அவங்களுக்கு ஆம்பளை பசங்க இல்லை. இப்போ எங்கள் அம்மா எட்டி கூட பார்க்கல. எங்கள் அம்மா இறந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிட்டு அவங்க எங்கள் மாமா வீட்டு சைட்லேருந்து வர ஆரம்பித்த பிறகு அந்த பொண்ணு வருது. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன், அப்பா அந்த பொண்ணை நான் அவங்க விட மாட்டேன், இங்கே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, நான் சண்டை போடுவேன் அப்படின்னா. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அவங்க அத்தைம்மா யாராவது வந்து பார்த்துட்டு போனால் அப்புறம் அங்கே விட்டுடு, சண்டை போடாதீங்கம்மான்னார். எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் மனசை கல்லாக்கிட்டு அப்படி இருந்தேன். இது கதை மட்டும் இல்லை, இன்ன வரைக்கும் என் மனசில் உருட்டிகிட்டு இருக்க பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி. இதே என் அண்ணனாக இருக்கட்டும், அவன் என் அம்மா வயிற்றில் பிறந்தவனாக இருக்கட்டும், என் தங்கச்சி எப்படி சொன்னான்னு கேட்டிருப்பான்ல அந்த பையன், கேட்கல. யாரோ ஒருத்தன்ட்ட முகம் தெரியாத ஒரு 3வது மனுஷன், எவனே தெரியாது, அவங்ககிட்ட நீ காசை கொடுத்துட்டு நீ தான் சைபர் கிரைமில் கேஸ் கொடுத்துல என் பேரில் கொடுக்கலாம்ல, என் அக்கௌண்ட் இருக்குது, நான் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்ல, செய்யலாம்ல. உன்னை சொந்தம்னு கொண்டாந்து வச்சு எனக்கே பழி நினச்சி உன்னெல்லாம் ஒரு காலத்துலையாவது நான் மன்னிப்பேனா? மன்னிக்கவே மாட்டேன். இன்றைக்கி சொல்கிறேங்க, எனக்கு நம்பிக்கை துரோகம்னு ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்கள நான் திருப்பி பேசவும் மாட்டேன், வாழ்க்கையிலே அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன். 2 விஷயம் என் லைஃப்பில் நடந்திருக்கு. ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லிட்டேன், இன்னொரு விஷயத்த கட்டாயம் இன்னொரு நாளைக்கு சொல்லுவேன். சொல்லுங்கள், நான் சொந்த பந்தத்தை வெறுக்கிறது, அந்த அத்தனை எங்கள் தாய் மாமனுங்களும் சரி தான், எல்லாருமே அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வார்த்தை எனக்காக யாருமே பேசலை. என் அக்கௌண்ட் இருக்குங்க, நான் வேறு இன்னொருத்தவங்க நீ அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், புரியுதுங்களா? அப்படி ஒரு பழியை சுமத்துனாங்க. அதை எல்லாருமே நம்பினாங்க பாரு. அன்னையோட டோட்டலாக சொந்த பந்தங்கள் அனைத்து சொந்தங்களையும் வருத்தாங்க, நமக்கு யாரும் கிடையாது, நம்ம அம்மாவோட எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணாங்க. அன்னையிலேருந்து
தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டு எனக்குள்ளே என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் எனக்குள்ளேயே இதுன்னுக்கிட்டு நான் ஏன் உங்களோட சப்போர்ட்டை தேடி வந்தேன்னா முதல் ரீசன் இதாங்க. நியாயமாக சொல்லுங்கள். நான் வேறு எதுக்காகவும் வரல. நான் செஞ்சது சரிதானே. என்னுடைய சப்போர்ட் ஃபுல்லாக நீங்கள் தாங்க. எனக்காக நீங்கள் தான் நிற்கணும். நான் செஞ்சது தவறாக சரியாக சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சொந்தம் நமக்கு தேவையா? தேவையே கிடையாது. ஒதுங்கிக்கிட்டாங்க. நல்லது கெட்டது எதுவுமே நாங்கள் வந்துங்க அப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய செஞ்சோம். அதெல்லாம் நான் சொல்லவே விரும்பலை. கண்டிப்பாக இன்னொரு கதையில் சொல்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸை பார்த்துட்டு நான் செஞ்சது சரியாக தவறான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? யார் மனசையும் காயப்படுத்துறதுக்கு இல்லைங்க. சொல்லணும்னு தோணிச்சு சொன்னாங்க. அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. வீடியோ முடிச்சுக்கிறேங்க.